இன்னைக்கு நம்ம ஒரு கப்பு கடலை மாவு வச்சு தட்டு நிறைய ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கையில் உடச்சி பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் உப்பு உரப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க. இதுக்கப்புறம் நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். மாவு இந்த அளவுக்கு கையில் எடுக்கும்போது லூஸாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு முறுக்கச்சில் சேர்த்து பிழியும் போது உங்களுக்கு கை வலிக்காமல் நல்லா ஈஸியாக பிழிகிறதுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முறுக்கு உலக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு இருக்கும். இதை நீங்கள் முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மாவு எடுத்து நீங்கள் முறுக்கு உலக்கில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பிழிகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு நீங்கள் மாவு எடுத்து முறுக்கு உலக்கில் சேர்க்கும் போது 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கு உலக்கு நிறைய நீங்கள் மாவு சேர்த்துட்டு பிழிஞ்சிங்கன்னா பிழியும் போதே உங்களுக்கு மாவெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் முறுக்கு உலக்கில் 3/4 பங்கு அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா பிழியும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சாதான் உங்களுக்கு ரிப்பன் பக்கோடா பிழிகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரிப்பன் பக்கோடா எண்ணெய் சட்டியில் அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சு விடுங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெய் சட்டியில் அப்படியே ரிப்பன் பக்கோடாவும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த ரிப்பன் பக்கோடா நீங்கள் அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விடும்போது கையை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா கையில் எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 2 பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு ரிப்பன் பக்கோடாவை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக இப்போ ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப்பு கடலை மாவு வச்சு இந்த மாதிரி தட்டு நிறைய நம்ம ரிப்பன் பக்கோடா செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரிப்பன் பக்கோடா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். கையில் எடுத்து உடச்சி பார்க்கும்போதே தெரியும் இந்த ரிப்பன் பக்கோடா எந்த அளவுக்கு மொறுன்னு வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.